ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்ன கவனிங்க, அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இந்த சந்தேகத்தை போக்கும்படிதான் கர்த்தர் அவனுக்கு சமாதானத்தின் தேவனா வெளிப்படுறார். ஆமென். நம்ம நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். பிரதர், கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, கர்த்தர் என்னை கண்டுகொள்ளலையோ, கர்த்தர் என் தேவைகளை சந்திக்க மாட்டாரோ, அப்புறம் ஏன் பிரதர் கர்த்தர் எங்களோட இருந்தா அப்புறம் ஏன் பிரதர் எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை? ஏன்னா கிதியோன் அப்படிதான் கேட்கறான். நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 6வது அதிகாரத்துல 12வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இங்க பாருங்க, கர்த்தர் கிதியோனை சந்திச்சு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பராக்கிரமசாலியே அப்படின்றார். என்ன சொல்றாருங்க? கிதியோன் அப்படின்ற பேருக்கே என்ன அர்த்தம்னா பராக்கிரமசாலியே தான் அர்த்தம். இவன் தான் பயந்தாங்கோலிய போல போய் ஒளிஞ்சுன்னு இருக்கிறான். கர்த்தர் சரியாதான் கூப்பிடுறாரு. இவனுக்குள்ள ஒரு சந்தேகம், என்னதான் கூப்பிடுறாரா இல்ல வேற யாருன்னா கூப்பிடுறாரா? அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் சொல்ற கர்த்தர் உன் கூட இருக்கிறாருப்பா அப்படின்னு அவன் கேட்கறான். படிங்க பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தர் தான் வந்து பேசுறாரு, உனக்கு சமாதானம்பா, பராக்கிரமசாலியே பயப்படாதப்பா, கர்த்தர் உங்கூட இருக்கிறாருப்பா. எத்தனை வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாலும் அவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? சந்தேகம். சந்தேகத்துல அவன் என்ன பண்றானா, அப்புறம் ஏன் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்புறம் ஏன் ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆமென். சில நேரங்களில் நம்ம கூட அப்படிதான் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஏகோவா ஷாலோமா வெளிப்படுறாருங்கன்னு சொல்லினே இருந்தாலும் நீங்க பாருங்க ஏதோ ஒரு சோகத்தோட உட்காந்தே இருக்கிறீங்க. சில முகங்கள் தான் சிரிக்குது, சில முகங்கள் என்ன பண்ணுதுன்னா ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி ஏதோ பரிதாபமா உட்காந்துக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாருங்க, அப்புறம் ஏன் பிரதர் இந்த சூழ்நிலை, அப்புறம் ஏன் பிரதர் இந்த போராட்டம், அப்புறம் ஏன் பிரதர் இத்தனை சலுவுகள் எங்க வாழ்க்கையில் நீங்க கேட்டீங்கன்னா உங்களை பார்த்து உங்க சந்தேகத்துக்கான பதில் தான் ஏகோவா ஷாலோம். ஆமென். உங்க சந்தேகத்துக்கான பதில் தான் அவர் சமாதானத்தின் தேவனா உங்களுக்கு வெளிப்படுகிறார். ஆமென். கிதியோனுக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான பதில தான் கர்த்தர் ஏகோவா ஷாலோம்னு சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென்.